ஹாய் வியூஸ், கொண்டக்கடலை குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொண்டக்கடலையே 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு 6 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சு எடுத்துடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா கசகசா, கொஞ்சம் மிளகு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால வந்து அப்படியே வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வந்து 2 தக்காளி பழம் தான் சேர்த்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப வேக வச்சு எடுத்திருக்கிற இந்த சுண்டல்ல வந்து 1 கப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து இந்த தக்காளி வதங்கி வரணும். கொஞ்சமா வந்து கல்லுப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து முழுசா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இந்த வேக வச்சிருக்கிற கொட்டையை வந்து சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே வந்து ஃபில்டர் பண்ண வேண்டாம், தண்ணியோடவே சேர்த்துருங்க. வேக வச்சிருக்கிற இந்த தண்ணியில தான் வந்து எல்லா சத்துக்களுமே இருக்கும். அதனால வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே வந்து தண்ணியும் வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. தனியே எடுத்து வச்சிருக்கிற அந்த வேக வச்சு சென்னாவை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த அரைச்சு வச்சிருக்கிற சென்னா வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரணும். குருமா டைப் வந்தது நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலா வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தாழை மட்டும் தூவி எடுக்கிறீங்களா இந்த குருமா வந்து ரெடி ஆயிடும். இந்த குருமா வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பூரிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். நம்ம நார்மலா செய்யற குருமா விட இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்து அதை வந்து கொஞ்சம் அரைச்சி இதோட சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சென்னால மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி வந்து கருப்பு மூக்கல்ல, பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி அந்த கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுல வந்து 1 கப் மட்டும் அரைச்சு சேருங்க. பச்சை பட்டாணி இதே மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நார்மலா செய்யற குருமா விட இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்க நைட்டு டின்னருக்கு வந்து தோசையும் சென்னா மசாலா தான் வந்து செஞ்சிருக்கோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.